திருநாவுக்கரசு சொல்றாரு, என் அப்பன் சிவனடியை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது. என் அப்பன் சிவன் தான் என்னை சூளை நோயிலிருந்தும் பல தவறுகள்லேருந்து என்னை வெளில கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போதான் அப்பூதியடிகளுக்கு புரியுது வந்திருக்குது திருநாவுக்கரசர்னு. உடனே எல்லாரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அப்பூதியடிகள் திருநாவுக்கரசரை அங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. திருநாவுக்கரசரும் சரின்னு சொல்லிடுறாரு. உடனே அப்பூதியடிகளுடைய மனைவி போய் அறுசுவை விருந்து தயார் செய்கிறாங்க. அப்பூதியடிகள் தன்னுடைய பெரிய பையனை வாழையில பறிச்சுட்டு வரத்துக்கு தோட்டத்துக்கு அனுப்புறாரு. போன இடத்துல அவனை கருநாகம் ஒன்று தீண்டிடுச்சு. அவனும் இறந்து போயிடுறான். இந்த சோகத்தை மறைச்சிட்டு அப்பூதியடிகளும் அவரோட மனைவியும் திருநாவுக்கரசுக்கு உணவு பரிமாறுறாங்க. திருநாவுக்கரசர் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருக்கும் திருநீர் வழங்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு.